காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ஓட்டுரிமையை பறிச்சு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும்னு இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவிச்சிருக்காரு. திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராகுல் காந்தி முதலில் அடையாள அட்டையையும் பின்னர் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தையும் எதிர்த்தாருனோ தற்போது தேர்தல் ஆணையத்தையே எதிர்த்து வருகிறார்னும் குற்றம் சாட்டியிருக்காரு. எனவே ராகுல் காந்தியின் ஓட்டுரிமையை பறிச்சு தேர்தலில் அவர் போட்டியிட தடை விதித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காரு. கடந்த மக்களவை தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்ட போது பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டுகளை வாக்காளர் பட்டியலில் இருந்து தமிழக அரசு தான் நீக்கம் செய்ததுன்னு குற்றம் சாட்டிய அர்ஜுன் சம்பத், இதன் மூலம் திமுகவும் காங்கிரசும் தான் வாக்குகளை திருடுகின்றன என விமர்சித்திருக்காரு. உலக அளவில் பொருளாதாரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கும் இந்தியா விரைவில் முதலிடத்துக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தால் தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரியை விதிச்சிருக்கார் என அவர் விமர்சித்திருக்காரு. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் சீன பொருட்களை அனைவரும் புறக்கணிப்பதோடு இந்திய பொருட்களை ஆதரித்து நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவோம் என அர்ஜுன் சம்பத் கேட்டிருக்காரு.